ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் ஃபேட்டட் ஹார்ட்ஸ். இதோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையில பயங்கரமான போர், பயங்கரமான எதிர்ப்பு. இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலயும் போர் நடந்துட்டு இருக்கும் போது இளவரசர் மேல எதிரி நாட்டு படைத்தலைவி அம்ப எதிர்றா. அதுல உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவளை தேடிட்டு போய் இந்த நாட்டுக்காரவங்க உயிர் போற அளவுக்கு காயப்படுத்திடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்னா மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதலும் வளருது. அந்த காதல் கை கூடிச்சா இல்லையா அந்த கதையோட ஒன்லைனா. வெல்கம் டு மீனூஸ் வாய்ஸ் ஓவர். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. நான் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தேன். அந்த ஓட்டிங்ல இந்த கதை தான் வேணும்னு நிறைய பேர் ஓட் பண்ணிருந்தீங்க. அதுக்காகவே இந்த கதையை கொண்டுட்டு வந்திருக்கேன். சோ ப்ளீஸ், போன டிராமாக்கு எப்படி ஒரு ஆதரவை எனக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த டிராமாக்கும் நீங்க முழு ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு போர்க்களத்துல இளவரசர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட நெஞ்சில மயிலிறகு அம்பு ஒண்ணு சொருகிட்டு நிக்குது. எல்லாரும் அவரை சுத்தி உட்காந்துக்கிட்டு ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் ரிவர்ஸ்ல போகுது. இந்த நாட்டு இளவரசர் போர் புரியறதுக்காக எதிரி நாட்டை நோக்கி வராரு. பயங்கரமான போர் ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி ஒவ்வொரு பக்கமும் வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, பாம் எல்லாம் போடுறாங்க. இப்படி ஒரு கட்டத்துக்கு மேல குதிரையில வந்த இளவரசர் முன்னேறி எப்படியோ அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் வச்சு கதவுகளை இடிச்சிட்டு இருக்கும் போது எதிரி நாட்டோட காவல் கோட்டையில இருந்து அந்த நாட்டோட படை தலைவி மயிலிறகுல செய்யப்பட்ட ஒரு அம்பை எதிரா அந்த அம்பு நேரா அவரோட செஸ்ட்ல பாஞ்சிருது. அவ்வளவுதான். அந்த இடத்துல விழுந்தவரை சுத்தி தான் எல்லாரும் உட்காந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா? அவளை தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவளும் காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் அடிப்பட்ட இளவரசரையும் எதிரி நாடு தேடும் இல்லையா, அவரும் ஒரு சாரியாட்ல காட்டு பக்கமா போயிட்டு இருக்காரு. அவரை இந்த நாட்டுக்காரவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி தேடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுக்குள்ள போன படை தலைவி எதிரி நாட்டுக்காரவங்கள தும்சம் பண்ணிட்டு இருக்கா. ஒத்த ஆளா நின்னு மொத்த பெரிய வெட்டி போட்டுட்டு இருக்கா. அவ இப்ப போட்டுட்டு இருக்குது ரெட் கலர் ட்ரெஸ். அதனால அந்த அடையாளங்களை வச்சுதான் எதிரி நாடு தேடி தேடி போர் பண்ணிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள அப்படி இளவரசர் தப்பிச்சு ஓடும் போது எதிரி நாட்டு படையினர் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க தந்திரமா ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. சாரியாட் மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. சோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்க இவங்களும் பின்னாடி துரத்திட்டு போகும்போது மலையில இருந்து அந்த சாரியாட் கீழே விழ, அதனால இளவரசரை சேஸ் பண்றதை விட்டுட்டு வேற பக்கமா அவங்க போயிடுறாங்க. இப்படி சுவாரஸ்யமா காட்டுக்குள்ளே போர் போயிட்டு இருக்கு. ஆனா அது தெரியாம அந்த நாட்டோட மருத்துவ பெண் ஒருத்தி அழகான மூலிகைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட ஒரு அசிஸ்டன்டும் இருக்கா. இப்படி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அசிஸ்டன்ட் பொண்ணு எதையோ பார்த்துட்டு மயங்கி விழ, இவளும் என்ன ஏதுன்னு பார்த்தா டெட் பாடியும் பொணங்களுமா அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி நடுநடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளோட கழுத்துக்கும் கத்தி வர அப்படியே சைலண்டா இருக்கும் போது பின்னாடி இருக்கணும் இந்த பக்கம் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யாராவது போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதையுமே பார்க்கலங்க, நான் ஒரு மருத்துவ பெண் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா இப்படி பிணங்களா கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துட்ட, அதனால உன்னையும் சும்மா விட முடியாது, எழுந்திரி அப்படின்ற மாதிரி அவளோட கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே அவளை கூட்டிக்கிட்டு படைத்தலைவியை தேடிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல அவ சும்மா இருப்பாளா? பெரிய சைலண்டா கொண்டுட்டு கடைசியா இவ கழுத்துல கத்தி வச்சிருக்கவனையும் தாக்கிட்டா. அப்போ அவளோட கம்பீரத்தை காட்டுவாங்க. ரொம்ப அழகா நின்னுட்டு இருப்பா. முதல் முறையா இந்த மருத்துவ பெண்ணும் அவளை பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமும் பயங்கரமான போர் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஊருக்குள்ள இத பத்தியான விவாதங்களும் போயிட்டு இருக்கு. மருத்துவச்சியோ மயங்கி போன படைத்தலைவிய ஒரு குதிரை வண்டியில படுக்க வச்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு போற. ஊருக்குள்ள இருக்கிற அந்த ஊர் தலைவரும் அதை ஏத்துக்கிறாரு. யாருக்கும் தெரியாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் நடத்திட்டு இருக்க இடம் அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லாமே மூலிகைகளையும் ஒரு மாதிரி ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடா வச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் என்ட்ரி ஆக முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் இளவரசரையும் காப்பாத்தி தனியா ஒரு சாரியாட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மருத்துவச்சி ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதே மாதிரி அந்த பக்கம் இளவரசருக்கு அந்த நாட்டு மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல மாறி மாறி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல படைத்தலைவி கான்ஷியஸ் நிலைமை இழந்துடுறா. என்ன நடந்துச்சுன்ற எதுவுமே தெரியாம கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் இளவரசர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு அவரோட சேவகர்கள் இளவரசர் மேல யார அம்ப பாய்ச்சினது அப்படிங்கிற மாதிரி இவளோட உருவப்படத்தை அப்படியே வரைஞ்சு காட்ட, இந்த நாட்டுல இது மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனா நான் கியூர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல எதிரி நாட்டினர் தங்களோட ஆட்கள் இப்படி செத்து போய் காட்டுக்குள்ள தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. எங்க அவ இருக்கா அப்படின்ற மாதிரி. இவ்வளவு இப்போ மயக்கமா இருக்கா. மயக்கமா இருக்கிறவங்களுக்கு இந்த போரெல்லாம் ஞாபகத்துல வருது. அதையே திங்க் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அரசர் கிட்ட இந்த செய்தி போன உடனே அவர் பயங்கரமா கோவப்பட்டு ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த அரசவையில எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து, இந்த போர் 2 வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப இளவரசர் இதுல தாக்கப்பட்டார், எங்க இருக்காருன்னே தெரியல, அவரை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஆபத்தான மலைகளும் தொடர் பாதைகளும் இருக்கு, அந்த இடத்துல எங்கேயாவது இருக்கலாம், இருந்தாலும் நாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சோம்.
இளவரசரை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாக்குறுதி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டே கீழே இறங்கி வரும்போது இந்த பக்கம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. கமாண்டர் ஃபூ தங்களோட ஆட்களை கூட்டிக்கிட்டு காடு முழுக்க தேடி பாக்குறான். மேல இருந்தது சேரியட் விழுந்தது. சோ இளவரசர் இங்க எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு மூளை முடுக்க கூட விடாதீங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க அப்படின்ற மாதிரி இளவரசரோட தம்பி சொல்ல இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு பல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட் மருத்துவ வச்சு சும்மா இல்லாம அவங்க உசுரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ வாய முடி, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தலையில போட்டிருக்க பேண்டேஜ் எல்லாம் ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு முழிப்பும் வருது. முழிப்பு வந்த உடனே மருத்துவ வச்சு கழுத்து பிடிச்சி அப்படியே நிறுத்தி யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இது மாதிரி நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் உட்கார வச்சு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகங்களும் இல்ல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிளாஷ்பேக்கா வருது. ஆனா கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஃபைனலா அவங்க அந்த இடத்த விட்டு எழுந்துக்கும் போது அவங்களால எழுந்துக்க முடியல, கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறாங்க. இல்ல உங்களால இப்போதைக்கு அசைய முடியாது, நல்ல ட்ரீட்மெண்ட் தேவை, ரெஸ்ட் இருக்கணும், அப்பதான் கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே மலையில இருந்து இவங்க கீழே விழற மாதிரி இருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களோட இமேஜ்ல வந்துட்டு போக இவங்கள இந்த சுனை நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நீங்க ஸ்டீம் பாத் எடுத்தீங்கன்னா இங்க இருக்க மூலிகைகளை வர தண்ணி இதுல ஸ்டோர் ஆகும். அது அப்படியே இயற்கையின் மூலியமா தானாவே ஸ்டீம் எடுக்கும். அதுல நீங்க ஸ்டீம் பாத் எடுத்தீங்கன்னா கியூர் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த டேப்லெட் நீங்க போட்டுக்கோங்க, அப்பதான் அது பக்க விளைவுகளையும் உண்டாக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க முதல்ல இந்த டேப்லெட்டை வாங்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, இந்த டேப்லெட்டா என்ன கொல்ல போது இல்ல, நான் கண்டிப்பா இதை போட்டுக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆடைகளை ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. முன்னாடி குத்துன அம்பு பின்னாடி வரைக்கும் வந்திருக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவங்க தண்ணியில இறங்கி ஸ்டீம் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் இளவரசர் காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இடம் இருக்குன்னு சொன்னாரு இல்லையா, அந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. இந்த இடத்துல நான் ஸ்டீம் பாத் பண்ணா என்னோட வெளிப்புற காயங்கள் சீக்கிரமா குணமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா அந்த சுனை நீரை நோக்கி போறாரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. அவரும் ஹீரோயின் மாதிரியே தன்னோட ஆடைகளை கழட்டிட்டு அந்த சுனை நீர்ல படுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஊருக்குள்ள காட்டுறாங்க. இந்த மருத்துவத்துறை இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் பயங்கர பெரிய இடம். அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா அரசரை தாக்குன எதிரி நாட்டு படைத்தளபதி இருப்பா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு தேடிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒற்றர்கள் வந்து பாக்குறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் மருத்துவச்சியோட அசிஸ்டன்ட் இருந்தா இல்லையா, அவளும் நிறைய பேரு இந்த இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் பதட்டப்பட்டு கடகடன்னு வெளியில போய் பாக்குறா. அப்ப படை வீரர்கள் நின்னுகிட்டு இங்க இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட யாராவது வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அது மாதிரி இங்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இவ சொல்லிட்டா. அதனால இவகிட்ட ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க ஃபுல்லா சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல இவளும் ஒத்துக்கிறா. ஆமா, அது மாதிரியான ஆள் இங்க வந்தா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஏன்னா நாங்க ஒரு மருத்துவர்கள், கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் பார்க்க மாட்டோம், உயிருக்கு யார் போராடினாலும் நாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல அவருக்கு ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்க அப்பதான் நமக்கே காட்டுறாங்க. ஹீரோ இந்த பக்கம் இருக்காரு. அப்படியே இவரோட பிசைட்ல பின்னாடி பக்கம் ஒரு பாறை இருக்கு, அதுக்கு பின்னாடி ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. இவரும் அங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். யாரு என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு பெண் குளிச்சு முடிச்சுட்டு ஆடைகளை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால டக்குன்னு இவரு ஒளிஞ்சுக்கிட்டு தன்னோட ஆடைகளை கடகடன்னு போட ஆரம்பிக்கிறாரு. இவரு தண்ணி விட்டு எழுந்து போய் ஆடைகளை போடுவார் இல்லையா, அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டு யாரது அப்படின்ற மாதிரி வால் எடுத்துக்கிட்டு வர இவர் இந்த பக்கம் ரெடி ஆகி நிக்கிறாரு. அந்த சமயத்துல இவரால பதில் சொல்ல முடியாம அப்படியே மயங்கி கீழே விழ அவ்வளவுதான். அவர் கையில ஒரு ஓலை இருக்கு, அதாவது இவளோட போட்டோ தான் வரைஞ்சு வச்சிருக்காங்களே, அது அவளும் கிட்டக்கு வந்து யார் இவரு அப்படின்ற மாதிரி ஒண்ணும் புரியாம உத்து பாக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. அவரோட கையில ஒரு ஓலைச்சுவடி இருக்கும் இல்லையா, அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களோட புகைப்படம். இந்த பக்கம் ஊருக்குள்ள காட்டுறாங்க. அந்த மருத்துவமனையில பயங்கரமான தேடுதல் பணி நடக்குது இல்லையா, அங்க அது மாதிரியான லேடி யாருமே இல்லன்னு எல்லாரும் ஓடி வந்து சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க இங்க பாருங்க, இங்க வந்து வயலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, இங்க நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப மிஸ்டேக், அப்படி யார் வந்து உயிருக்காக போராடினாலும் நாங்க காப்பாத்ததான் செய்வோம் அப்படின்ற மாதிரி மருத்துவத்துறையினரை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் திரும்பவும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஏன் இவன் இப்படி மயக்க போட்டு கிடக்குறானே அப்படின்னு ஹீரோவை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கும் அம்பு தொலைச்ச காயங்கள் இருக்கும். அந்த சமயத்துல இவன் தண்ணின்னுவான். இவனுக்கு நமக்கு கொடுத்த டேப்லெட்டை கொடுக்கலாமே அப்படின்ட்டு அவகிட்ட இருந்த அந்த டேப்லெட்ல ஒன்னு எடுத்து அவனோட வாயில போட்ட உடனே தண்ணின்னு கேட்க இவளும் அந்த சுனை நீர்ல இருக்கிற தண்ணியை மொண்டு கொடுக்க இவனும் குடிச்சிட்டு படுத்திருக்கான். இவளும் பக்கத்திலே உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல காட்டுக்குள்ள இந்த மருத்துவர்கள் ரெண்டு பேரும் ஒரு குதிரை வண்டியில ஹீரோயினை குளிக்க விட்டாங்க இல்லையா, திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. அந்த சமயத்துல அரசரோட சேவகன் வந்து அவங்கள தடுத்து கட்டி போட்டுறான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு மட்டும் இவ யாருங்கிறது ஞாபகத்துக்கு
ஞாபகத்துல வருது. இவ தானே நம்ம மேல அம்ப பாச்சுனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த அம்பு இருக்கும், அதுதானே நம்மள தொலைச்சிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஞாபகத்தமா எடுத்து வச்சிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் பயங்கர பரம எதிரி. பட் ஹீரோயினுக்கு யார் என்னன்னே தெரியாது. நீ எதுக்கு என்னோட புகைப்படத்தை வச்சுட்டு தேடிட்டு இருக்க, நான் உன்னோட இனிமையா அப்படின்ற மாதிரி முறைச்சுப்படி கேட்ட உடனே, உன்னதான் நான் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்த உடனே நானு மயக்கம் போட்டு விழுந்தது காரணம் நம்மளோட எதிரிகள் நம்மளை தாக்கிட்டாங்க, ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசின உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உன்னை காப்பாத்த போய் தான் எனக்கு அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, ஆமா அதேதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பக்கம் இளவரசோட சேவகன் ஒரு முயலை வேட்டையாடிட்டு எடுத்துட்டு வருவான். அவர் கூட இவ இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கோவம் வரும். இருந்தாலும் இளவரசர் கண்ணை காட்டின உடனே அப்படியே அமைதியா நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல பாத்தியா வந்தவங்க கூட என்ன சொன்னான் பாத்தியா, எப்படி உங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தானே கேட்டான். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உன்னதான் தேடி இப்படி காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கோம், நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. கழுத்துல இருக்க கத்தி எடுத்துறா. இப்போதைக்கு இளவரசர் கூட தான் இவ தங்கி ஆகணும். ஏன்னா அங்கதான் மருத்துவ பெண்கள் ரெண்டு பேரும் கட்டி போடப்பட்டிருக்காங்களே. அதனால இந்த சேவகன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட கண்ணை மட்டும் காட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் காட்டுக்குள்ள தனியா இருக்காங்க. அவன் போனவன் படையே கூட்டிட்டு வரான். இந்த அம்மாவை ஒருத்தரால பிடிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை அவன் அவுத்து விட்டுட்டு இருக்கான். ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் வந்துச்சு, அந்த போர்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண் என்னோட மேல அம்ப பாச்சுனா அந்த அம்பு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த முயல் கறி இருக்கு இல்லையா, அதை அப்படியே சுட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு இன்னும் பழசு எதுவுமே ஞாபகத்துல வரல. கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. சரி நீ எல்லாமே பேசின, உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னோட பேர் ஃபென்சுஜி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு எந்திருப்பா பாருங்க, நான் தான் இளவரசன், உன்னோட பேர் என்னன்னு உனக்கு ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் சிரிச்சுட்டு எந்திருப்பான். அதுக்குள்ள மொத்த காவலர்களும் வந்து கழுத்துல கத்தி வச்சிடுறாங்க. உன்னோட பேர் கமாண்டர் ஃபூ அப்படின்னு சொல்ல, நீ தான் என்னோட நெஞ்சில அம்ப பாச்சி கொல்ல பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு அவ வாய் எடுக்கிறதுக்குள்ள பின்னர்ல இருந்து ஒருத்தன் தலையிலே அடிச்சு திரும்பவும் மயக்கத்துக்கு கொண்டு போயிறான். இந்த பக்கம் நேரா இளவரசர் அந்த மருத்துவமனைக்கே வந்துட்டு மருத்துவம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு விசாரணை மேல விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேடி, ஐயோ இளவரசரே, நாங்க எதிரி நாட்டுக்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஆனா நான் மலைக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சில அசாசின்ஸ் வந்து எங்களோட கழுத்துல கத்திய வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரெட்லி ஜெனரல் லேடி தான் என்ன காப்பாத்தினாங்க. அவங்க என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக நான் அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எந்த மலையில அவங்கள கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவச்சியை பார்த்து கேட்ட உடனே அது டேங்கிங் மலை அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே இவ்வளோ வேல்யூபிளான ஹெர்ப்ஸ ஒரு எதிரி நாட்டு படைத்தலைவிக்காக வேஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு மொத்த மூலிகையும் கீழே கொட்டிட்டு இளவரசர் அந்த இடத்தை விட்டு போக இந்த பக்கம் இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இளவரசர் ஏன் இந்த அளவுக்கு கோவமா இருக்காருன்னா இந்த லேடியால தான் இளவரசர் இப்ப போர்ல தோத்தாரு அப்படிங்கிற மாதிரி மருத்துவச்சிக்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் ஒரு மாதிரி பேனிக் ஆறாங்க. அதை பத்தி எனக்கு என்ன தெரியும், என்னோட உயிரை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி தலைமை மருத்துவர்கிட்ட சொல்ல, இதுல நீ தலையிடாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. வெளியில காட்டுறாங்க. இவரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேரியாட் நிக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோயின் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்கா. முறைச்சபடி இவரும் உள்ள ஏறாரு. அப்ப வெளியில குதிரைகளை ஓட்டிட்டு இருக்க இவரோட அசிஸ்டன்ட்ல ரெண்டு பேரு, ஒருத்த இன்னொருத்தனை பார்த்து, யுங்ஃபாங் நாம இப்போ டேங்கிங் மவுண்டனுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அரசர் இளவரசருக்கு என்னாச்சுன்னு தெரியாம தன்னோட மூதாதையர்களை வழிபட்டு இருக்காரு. படு தோல்வி வேற. இளவரசருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவரோட டெட் பாடி கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேயரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இளவரசரோட ரெண்டு சகோதரர்கள் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்து வணக்கம் சொல்லும் போது மகாராஜுக்கு செம்ம ஆத்திரம். உங்களோட வயசுல தாண்டா அவனும் சிங்கிங் தேசத்தோட ஜெனரலா பணியாற்றிட்டு இருந்தான், நீங்க ரெண்டு பேரும் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கான், அவனோட பொணமாவது கிடைச்சிச்சான்னு தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு போக, இந்த பக்கம் அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சிட்சாட் பண்றாங்க. நேத்து என்ன மாதிரியான சரக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொருத்தன் அமைதியாடுறா, இது நம்ம மூதாதையர்களோட கோவில், இந்த இடத்துல நம்ம இப்படி பேசணும்னா மகாராஜா காதுக்கு விழுந்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் அங்கிள் தான் மகாராஜாவை கூப்பிடுறாங்க. இவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி இது வரைக்கும் தெரியல, ஆனா இவங்க இளவரசரோட தம்பிகள் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து, டேய் அவன் விழுந்தது 300 அடி ஆழத்துல, அவனோட எலும்பு கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு மேல இருந்து ஒரு பள்ளத்தாக்குல இருந்தா கீழே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பென்சிகிய கொல்றதுக்கு அசாசின்ஸ் அடியாட்களை அனுப்பினன்றது மகாராஜாவுக்கும் தெரியக்கூடாது, அது ஒரு அரசியல் துரோகண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் மகாராஜருக்கும் அடுத்த நாட்டுக்கும் போர் நடக்கும் போது இந்த மாதிரியான பாலிடிக்ஸும் நடந்திருக்கு. சொந்த நாட்டில இருந்தே இளவரசரை கொல்றதுக்காக இவனுங்க ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி தான் துரத்திட்டு போயிருந்திருக்காங்க. இந்த பக்கம் அரசாங்கையில மகாராஜாவை காட்டுறாங்க. அவரு ஒவ்வொரு பக்கமா இளவரசரை தேடிட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட அறிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஃபன்னியா, நாங்க மலைக்கு போனோம்,
போனோம், மூலிகைகளை பார்த்தோம், மலர்களை பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்க ராஜாவுக்கு கோவம் வந்துருது. அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வந்து இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன் எஜமா. ஏன்னா அங்க இருக்கிற காயங்கள், ரத்தங்கள், மரத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதை யாரோ அழிக்க நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வந்த அசாசின்ல ஒருத்தன் தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து கிடந்தா அவனுக்கான பேட்ஜும் இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம நாட்டு பேட்ச் மாதிரியே இருக்கு. சோ இளவரசரை பின்தொடர்ந்துட்டு போனது யாருன்னு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியாத புதிரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை புடிச்சிட்டு வந்து செம்ம போல கட்டி வச்சு உரின்னு இளவரசர் உரிச்சு, இங்க பாரு, நீ என்ன போர்க்காலத்திலேயே அம்பை எழுதி கொண்டுட்ட, அந்த இடத்துல நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ அந்த இடத்த விட்டு என்னோட படைகளுக்காக எஸ்கேப் ஆகி ஓடிட்ட. ஆனா நான் காட்டுக்குள்ள தப்பிச்சு வரும்போது என்ன பின்தொடர்ந்து வந்தது யாரு, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆல்ரெடி இவ பாஸ்ட மறந்து போயிட்டா. இவளுக்கு அந்த போர்க்காலத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவ ஒரு ஜெனரல்ங்கிறதையும் மறந்துட்டா. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உள்குத்து என்னன்னு கேட்டு இவ்வளவு போட்டு பொழந்தா என்ன பண்றது? அதே சமயத்துல அரசவையில இளவரசரோட தம்பிகள்ல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ஜேடு வலையில வச்சுட்டு அப்படியே கனவுக்குள்ள போறான். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பங்கமான ட்விஸ்ட். நம்ம ஜெனரல் மேடம்க்கும் இவருக்கும் அளவில்ல காதல் இருந்திருக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல என்ன ஓடும்னா, இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எப்படியாவது இளவரசரை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். பட் எல்லாமே மிஸ்ட்ரியாவே போயிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்தப்பல இந்த பக்கம் பூஷியா அவளோட கனவுகள்ல, அதாவது அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே அந்த சமயத்துல கூட அவளுக்குள்ள ஒரு ரத்த வெறியோட தான் வளர்ந்துருப்பா. சின்ன வயசுல இருந்து அவங்க பாட்டி ட்ரைனிங் கொடுத்து இந்த ராஜாவை, இந்த ராஜ்யத்தை இப்படிதான் அழிக்கணும்ட்டு வில் வித்தை, வால் வித்தை, எல்லா போர்க்கலைகளையும் கத்து கொடுத்திருப்பாங்க. அதையும் ஹீரோயின் நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த அளவுக்கு அவளுக்குள்ள டார்ச்சர் ஓடிட்டு இருக்கு. வெளியில இளவரசரோட டார்ச்சர் வேற, தண்ணிக்குள்ள புடிச்சு மூஞ்ச புடிச்சு முக்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பவும் இவளுக்கு ஞாபகம் எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா. இளவரசர் விடுற மாதிரி இல்லங்க போல காட்டுறாரு. அப்பவும் இளவரசரோட கழுத்திலே கடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா விடவே இல்லங்க. இவரும் குத்துன்னு குத்துறாரு. அப்பவும் விடல. அந்த இடத்துக்கு பயங்கரமா சத்தம் கேட்டு காவலர்களும் வந்து இப்பவே அவளை கொண்டு போட்டுற அப்படிங்கிற மாதிரி தங்களோட கூர்வால உருவ. அப்பவும் இல்ல அவளை விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வயிற்றுல புடிச்சு நல்லா நங்குன்னு குத்த. கடைசியா கடிச்சிட்டு இருந்த அந்த பல்லு அப்படியே விடுபட்டு கீழே விழுந்துடுறா. மயக்கத்துக்கு போனவளை விரிச்சு பாத்துட்டு இருந்த இளவரசர், இவளை அப்படியே விட்டுருங்க, இந்த பிங்லிங் போர் ரொம்ப மர்மங்களை கொண்டதா இருக்குது. இந்த போர்ல நான் தோத்து போனது உண்மைதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அந்த மிஸ்ட்ரி இவளுக்கு மட்டும்தான் தெரியும். இவளை இப்ப கொண்டுட்டா அரசியல் சூழ்ச்சியா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷத்தோட கத்திடுறாரு. இந்த பக்கம் நாட்டுல அரசர் புது அறிக்கையை விட்டுருக்காரு. என்னன்னா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. இப்ப நம்ம நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் பயங்கரமான சண்டை. ஆனா ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் இந்த முடிவை எடுத்திருக்கோம். என்னன்னா, சுகா நாட்டு இளவரசிய இந்த நாட்டு இளவரசர் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ராஜ்யத்தை அவர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப மீதம் இருக்கிற 3 இளவரசர்களையும் வச்சு இந்த விஷயத்த படிச்சு காட்டுறாங்க. அதாவது இளவரசர் ஃபிங்யூஜி எங்க போனார்னே தெரியல, இந்த போர்ல தோத்து போயிட்டாரு, அவர் உயிரோட இருக்கிறதுக்கு அறிகுறியே இல்ல. அதனால இந்த நாடும் அந்த நாடும் ஒன்னு சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறதா படிச்சு காட்டின உடனே இப்ப நெக்ஸ்ட் இருக்கிறது ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கவன் தான். அவனுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுக்கு அரச மந்திரி இதை படிச்சு காட்ட அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, எப்படி எதிரி நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நீங்க அரசரோட கட்டளைய புறக்கணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது இல்லையா, அதை ஒத்துக்கிறான். அந்த பட்டயத்தையும் என்னோட கையில வழங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஹீரோ முதுகுல மருந்து போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து டக்குன்னு எழுந்துக்க, டக்குன்னுலாம் எழுந்துக்காத, திரும்ப மயக்கம் போட்டு விழ போற, உன்னோட ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு எனக்கு மருந்து போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பனிப்பெண்கள் இல்ல, நான் என்ன கண்ணை கட்டிக்கிட்டா வந்து உனக்கு மருந்து போட முடியும்? உனக்கு சொர்க்கத்துல 2ஆம் வாய்ப்பு கிடைச்சிருக்கதா நினைச்சுக்கோ, இந்த இடத்துல நீ சேஃபா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ இப்படி என்ன மருந்து போட்டு குணப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்துறதுக்கு ஒரேடியா கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சாவுங்கிறது சாதாரண விஷயம், அது டக்குன்னு வந்துரும், வலியே இருக்காது. ஆனா வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். உனக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அது என்னங்கறத என்கிட்ட சொன்னீனா நீ எதிர்பார்க்காத பொக்கிஷத்தை அடைவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதில் நான் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. குணமானதுக்கு அப்புறம் நீயே வந்து ஒரு விஷயத்துக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்வ பாரு, ஆனா அது எந்த விஷயம் அப்படிங்கறத நீதான் யூகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்க முடியாத காவலர்கள் வெளியில நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ரொம்ப முக்கிய
முக்கியமான 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தன் என்னடா இது, இளவரசர் இதுவரைக்கும் எந்த பெண்களையும் தொட்டதே இல்ல, ஆனா இப்போ இவரு எதிரிக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு, ஒருவேளை அந்த அம்பு வந்து நெஞ்சில பாஞ்ச மாதிரி அவளோட அன்பு வந்து இவளோட நெஞ்சில பாஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது, டேய் ஒரு இளவரசரை பத்தி இப்படி குசு குசுன்னு பேசுறதுக்கு எப்படா உனக்கு தைரியம் வந்துச்சு, அது அரசு துரோகம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கேட்க, ஏன்டா நான் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத கூட ஒட்டி கேப்ப அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கும்போது அரசவையில 2 பேர் இவனோட சகோதரர்கள் கெட்டவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இவன் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் புலம்புன்னு புலந்துறான், ஐயோ அவன் உயிரோட இருக்கான், திரும்பி அரசவைக்குள்ள வந்தானா கண்டிப்பா அசாசின்ஸ் யாரு, அவனை பின்தொடர்ந்து போய் கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்றத கண்டுபிடிப்பானே அப்படிங்கிற மாதிரி பயப்பட, எனக்கு நல்லாவே தெரியும்டா, அவன் மலையில இருந்து கீழே விழுந்ததை என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் தான் உசுரோட வந்துட்டானே, அதுக்கப்புறம் உள்ள வந்தா என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழியை சொல்றா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்க, பிங்கன்ற இன்னொருத்தன் டக்குன்னு உட்காந்து, இங்க பாரு அவன் மேல ஒரு பெரிய பழி இருக்கு, இந்த போர்ல அவன் தோத்து போயிட்டான், புறமுதுகு காட்டி ஓடிட்டான்ட்டு, சோ அவனுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பா வழங்குவாங்க, இன்வெஸ்டிகேஷனும் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள்ல யாராவது ஒருத்தர் நீங்க இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனை கொன்னுட்டா அவன் அரசவைக்குள்ள வரமாட்டான், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் முன்னுக்கு வருவா, கொலைக்காரங்களை தவிர. கொலைக்காரங்களோ இப்போதைக்கு உசுரோட இல்ல, ஏன்னா அவங்கள இளவரசனை கொல்ல சொல்லிட்டு அவங்களையும் கொண்டு போட்டுட்டான், அதனால இத ராஜதந்திரமா தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்டு ஹீரோ வெளியில வரான். வெளியில காவல் ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த 2 பேரு இவனோட பர்சனல் கார்டியன்ஸ். அவங்க கிட்ட வந்து நம்ம இப்ப நம்மளோட நாட்டுக்கு திரும்பி போக போறோம், அதுவும் அவளை கூட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க எதுக்கு மகாராஜா, எதிரி நாட்டு எதுக்கு நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நம்ம நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போர் நடக்கும் போது நமக்காக இருந்த எத்தனையோ சகோதரர்களோட குடும்பம் தனியா இருக்கும், அவங்க வீட்டுல லேடிஸ்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் தங்களை தாங்களே பாதுகாக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், ஏதோ ஒரு சூழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சாரியாட்ல ஹீரோயினை கட்டி போட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவ சும்மா இருக்க மாட்டாளே, கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும் போது இளவரசர் அவளை அடக்கி பிடிச்சு, இங்க பாரு உனக்கு நானு பாதுகாப்பை கொடுத்திருக்கேன், ஏன் நாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போற, எதுக்காகனா உன்னை மலையிலேருந்து தள்ளி விடல, ஆனா அந்த மருத்துவ வச்சு நீ மலையிலேருந்து கீழே விழுந்ததாகவும் மரங்கள்ல இருந்து உடைச்சுக்கிட்டு தலையில அடிபட்டு நீ மயக்க நிலைமைக்கு போனதாகவும் சொன்னான். உன்னை மலையிலேருந்து தள்ளி விட்டது யாருன்றத கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி என்ன அப்படி மலையிலேருந்து தள்ளிவிட்டு கொல்ல ட்ரை பண்ணது யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட உன்னோட உண்மையான வாழ்க்கைய என்கிட்ட கொடுப்பன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பார் என்ன மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது, அப்படி ஏமாத்த நினைச்சினா உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. அந்த சமயத்துல ஒரு காவலாளி பயங்கர வேகமா குதிரையில ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். வந்தவன் அரசரோட பாதுகாவலர்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, அதுல ஒருத்த வந்து நம்ம அரசர்கிட்ட, அரசரே நம்மளோட நாட்டுக்கு இப்ப திரும்பி போக முடியாது, ஏன்னா 2வது இளவரசருக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க, நீங்களே சொல்லுங்க இப்ப அரசவைக்கு போலாமா இல்ல நம்ம குடி இருக்கிற நம்மளோட மாளிகைக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அரசவைக்கு போலாம் அப்படின்னு பயங்கர கோமா சொல்லிட்டு இவங்களும் அரசவையை நோக்கி போறாங்க. அரசவைக்குள்ள காட்டுறாங்க 2வது இளவரசருக்கு மெச்சூரிட்டி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவருக்கான ஃபங்க்ஷன் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவங்க எல்லாம் வந்து சேர உள்ளுக்குள்ள காட்டுறாங்க. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது மகனை கூப்பிட்டு அவனுக்கு விதவிதமான தொப்பிகள் எல்லாம் மந்திரியார்கள் அணிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு தொப்பி, அப்புறம் இன்னொரு கருப்பு தொப்பி, அப்புறம் 3வது ஒரு ரெட் கலர் தொப்பி. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அரசரை வணங்கணும்னு அரசரும் அவனை தூக்கி உன்னை நான் பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல வெளியில முதல் பையன் வந்து நின்னுட்டு இருக்கான். அவனை உள்ளுக்குள்ள விடல. என்ன காரணம் அப்படின்னா இவன் ராஜ துரோகம் பண்ணிட்டான். ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல இவனோட டெட் பாடி இருக்கணும், இல்லனா எதிரிய கொன்னு இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாம இவன் காணா போயிருப்பான். பட் எங்க போனா என் மக்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா, அதாவது வெற்றிங்கிறத நோக்கி போயிட்டாங்க. இன்னும் 20% தான் இருக்கு, கதை உடைச்சிட்டு உள்ள போயிருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல ஏன் இப்படியாப்பட்ட அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கிறவங்க கேள்வி கேட்க, அதுக்கு இப்ப இளவரசர் பதில் சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாம் கொதிச்சு எழறாங்க. இளவரசர் அரசவைக்கு வந்திருக்காரு, அவரை உள்ள விடுங்க. அதை விட்டுட்டு வாசல்லே வச்சு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த 3வது இளவரசன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் ஒத்துக்கவே இல்ல, ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது இவன் தான் முதல் இளவரசனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதே விஷயத்த அரசர்கிட்டயும் மகாராஜா கிட்டயும் சொல்றாங்க, இது மாதிரி முதல் இளவரசன் வந்துட்டாருன்ட்டு. ஆனா அவரோ இத்தனை நாளும் அவன் எங்க போயிருந்தான், ஜெயிக்க வேண்டிய போற ஆதியிலே கைவிட்டுட்டு தலைமறைவானது ரொம்ப ராஜ துரோகம், வெளியிலே வச்சு விசாரிங்கன்ற மாதிரி அரசரும் சொல்லிடுறாரு. அதே சமயத்துல இளவரசர்களுக்கு இது என்ன விஷயங்கிறது ராஜா கிட்ட போய் பேசுறதுக்கு நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா முன்னுக்கு வராங்க. ஏன்னா உள்ள போய் அரசர்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டா தலை மிஞ்சாது இல்லையா, அதனால இருந்தாலும் அத்தனை பேர் முன்னுக்கு வர, அதுல ஒருத்தர் மட்டும் எல்லாரும் சும்மா இருங்க, நான் போய் கேக்குறேன், எங்க அரசர் எந்த ஒரு
காரியமும் பண்ணலங்கிறத நான் போய் சொல்றேன் அப்படிங்கறத ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு, நான் இந்த நாட்டுக்காகவும் இந்த அரசாங்கத்துக்காகவும் 30 வருஷமா போராடிட்டு இருக்கேன், போர் புரிஞ்சிருக்கேன், எனக்கு அந்த தைரியமும் உரிமையும் இருக்கு, அரசருக்காக நான் போய் உள்ள பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க எல்லாம் தீவிரவாதிகள், கண்டிப்பா ஆயுதத்தை வச்சு அரசரை தாக்குவீங்க, உங்களால நம்ப முடியாது, அரசர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஜீவாங் சொல்ல, அதை கேட்டுட்டு தலைமை படை தளபதி, நான் 30 வருஷமா சேவை பண்ணிருக்கேன், இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இளவரசரோட பர்சனல் கார்டு எல்லாரும் உங்களோட உடைமைகள் அவருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதாவது அவங்க போட்டிருக்க ஆர்மர்ஸ், ஹெல்மெட்ல இருந்து உடம்பு கவசத்துல இருந்து எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒவ்வொருத்தரையும் நீ பாத்தியா, எவ்வளவு காயங்களோட நின்னுட்டு இருக்காங்க. இந்த தலைவர் இருக்காரு இல்லையா, இவரு 40 வருஷமா நமக்கு சேவை பண்ணிருக்காரு, 30 கால வருடம் நாட்டுக்காக போர் புரியறதுக்கு முன்னிலை நின்று இருக்காரு, இவரு மட்டும் அன்னைக்கு அந்த போர்ல இல்லனா இளவரசோட தலை போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கூப்பிட்டு, இவன் நடந்த போர்ல அவன் மேல 120 கிலோ மரமே விழுந்துச்சு, அதனால அவன் காதே போயிடுச்சு, இப்போ காது கேட்காம தான் நின்னுட்டு இருக்கான், இவனை பார்த்தா அவனுக்கு தீவிரவாதி மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல அந்த சேரியாட்குள்ள உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினும் ஹீரோவை உத்து பாக்குறா. அவ மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வருது. அந்த சமயத்துல, நான் எதுவுமே தப்பா பண்ணல, அரசர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற மொத்த சோல்ஜர்ஸும் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜுவாங் பின்னாடி நின்னுட்டு இருக்க சோல்ஜர்ஸை பார்த்து சொல்ல, அவங்களும் தலை குனிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இளவரசர், தோ நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்னு, ரொம்ப நாளாச்சு ஜுவாங் உன்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இளவரசரை என்ன மன்னிச்சிடுங்க, நான் அரசரோட உத்தரவை தான் கேட்டுட்டு இப்ப முன்னுக்கு வந்து நின்னு உங்ககிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா ஏன் அவ்வளோ தூரத்துல நின்னு பேசுற, கொஞ்சம் கிட்டக்க வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவனும் பொறுமையா கிட்டக்க வரான். இவன் பண்ற ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் ஹீரோயின் உள்ள இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அவனும் நல்லா யோசிச்சுட்டு ஒருவித பயத்தோட தான் கிட்டக்க போறான். அந்த சமயத்துல எல்லா சோல்ஜர்ஸும் அவனையே ஒத்து பாப்பாங்க. அவன் கிட்டக்க போன உடனே இளவரசர் அவனை பார்த்து சிரிச்ச உடனே இவனும் வணக்கம் செலுத்துறான். திரும்பவும் அரசர் சொன்னாரு, அதனாலதான் உங்களை தடுத்து நிறுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவனுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல, கொஞ்சம் கிட்டக்க வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவனும் சேரியட்குள்ள யார் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துறான். பார்த்ததுக்கு அப்புறம் பிரதமர் சொன்னாரு, அதனாலதான் உங்களை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த நொடி அப்படியே அவனை ஒரு கையால தூக்கி தூக்கு தண்டனையே கொடுத்துறான். ஏன் தம்பியோட திருவிழாங்கிறதுனால இதே இடத்துல உன்னை மென்மையா கொல்றேன் அப்படின்னு கழுத்த ஒரே முறுக்கு. அந்த சமயத்துல உன்னோட மரணம் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி கீழே புதக்கடின்னு போட்ட, கீழே விழுந்தவனுக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்துருது. அதே இடத்துல ஸ்பாட் அவுட். இதுக்கப்புறம் எல்லாரும் நகரத்துக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசர் உத்தரவு கொடுக்க, வண்டி அப்படியே அரண்மனைக்குள்ள போகாம நகரத்துக்குள்ள போது. ஷுவாங் தேசத்தோட நகர வீதியை காட்டுறாங்க. கோலாகலமா இருக்கு. எல்லா மக்களும் மார்க்கெட்ல அங்க இங்கன்னு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட ஹீரோ, இங்க பாரு, ஆரம்பத்துல உன்னை நான் ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன், அடிச்சுட்டேன், அதெல்லாம் உண்மைதான், இருந்தாலும் உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, என் கூடவே நீ சுத்த முடியாது, நான் அரசாங்கத்துல போய் சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால நீ உன்னோட வீட்டுக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடுத்து உடம்ப தேத்திட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இதுல இருக்க உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் கூட சேர்ந்து நீங்க ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உன்னை மலையில இருந்து யார் தள்ளி விட்டாங்க, உன் நெஞ்சில யாரு அம்ப பாய்ச்சினாங்கன்றது தெரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்காக நீங்க ஏன் முன்னுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையும் ஒருத்தன் எனக்கே தெரியாம கொல்ல பார்த்திருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதனாலதான் சேர்ந்து வேலை செய்யலாம்னு உன்னை கேட்கிற, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசர் அந்த சேரியாட்ல இருந்து இறங்கி போயிடுறாரு. அவரு குதிரையை ஏறி வேற ஒரு பக்கமா அரசவைக்கு போக, இந்த பக்கம் சேரியாட்ல அவளோட கைகள் இன்னும் கட்டப்பட்டு இருக்கு. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அத இளவரசரோட காவலாளி அவுத்து விடுறான். வண்டி மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு போகும்போது அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. ஒருத்தன் இந்த பல்லக்கையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். அவனோட இடுப்புல ஒரு கூர்வால இருக்கு. அந்த கூர்வால இவ மலையில இருந்து கீழே விழறதுக்கு முன்னாடி முகமூடி கட்டிக்கிட்டு நிறைய பேர் இவளை கொல்ல ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்துல இவனோட கூர்வால அவ கவனிச்சிருப்பா. அவளோட பல்லக்கு போனதுக்கு அப்புறம் இவன் போய் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசுறான். அவங்களும், கரெக்டாடா, அவதானா ஊருக்குள்ள ரிட்டர்ன் வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா அவளே தான், நான் நல்லா கவனிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சரியான காலகட்டம் வரட்டும் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தோட அவனோட டீ கப்பை கீழே வைக்க, இந்த பக்கம் அரசவையில காட்டுறாங்க. தலைமை இளவரசரே, உங்களால அரண்மனைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி காவலாளி தடுக்க, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சட்டை பண்ணாம அவன் பாட்டுல தன்னோட அப்பாவான மகாராஜரை பார்த்து அப்படியே பயங்கர கம்பீரமா நடந்து வர, தந்தையும் அதை பாக்குறாரு. இளவரசரா இருந்தாலும் மகாராஜாவுக்கு வணக்கம் செலுத்தின இல்லையா, இவர் மகாராஜாவை பார்த்து வணக்கம் செலுத்த பக்கத்துல நின்றுட்டு தம்பி அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இளவரசர் மகாராஜாவை பார்த்து வாழ்த்துக்கள் தந்தையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போற
போர்ல தோத்து போன நாட்டு மானத்தை வாங்கிட்ட, போற வெட்டி எஸ்கேப் ஆயிட்ட, சண்டேன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க தங்கி இருக்கிற, ஏன் இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, அப்பா இன்னைக்கு 2வது சகோதரனோட பிறந்த நாள் இல்லையா, அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தம்பி குடுக்குடுன்னு அண்ணன் கிட்ட ஓடி போய், அண்ணா நீங்க திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம்னா அப்படிங்கிற மாதிரி வெகுளித்தனமா பேசுறான். ஏண்டா இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல, அது தெரியுமா? ஏன் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு ஊர் முழுக்க அறிவிச்சு வயதுக்கு வந்த திருவிழாவையும் சேர்த்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாதுண்ணா, அம்மா தான் இன்னைக்கு நல்ல நாள்னு தேர்ந்தெடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இன்னைக்கு என்ன நாள்னு என்னோட தம்பிக்கு தெரியாது, அதனால நீங்களே என்ன நாள்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு அவனோட பருவம் அடைகிற நாள், அதுக்கப்புறம் நீ உன்னோட ரூமுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து சொன்ன உடனே அரசரும் சரிப்பா நீ உன் ரூமுக்கு போன்ற மாதிரி உத்தரவு கொடுத்துறாரு. அவன் ஜாலியா ஓடிடுறான் ரூமுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அரசர் கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லையா போர்ல ஏன் தோத்தன்ட்டு, அதே மாதிரி அரசருக்கு எனக்கு விளக்கம் கொடு, ஏன் தோற்றாய் அப்படின்ற மாதிரி கேட்க, பில்லிங் போர்ல நடந்துட்டு இருக்கும் போது நான் ஜெயிக்கிற தருணம், அந்த நேரத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள பின்னாடில இருந்து இவனுக்கு சகோதரர்களுக்கு மாதிரி 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் தான் வெளியில இருந்தான் அவங்காலி, இன்னொருத்தர் பாலியா அவன் நான் முன்னுக்கு வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, நம்மளோட அரசவையில ஒரு உளவாளி இருக்கிறானோ என்னவோன்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு இந்த 2 பேர் பேசிக்குவாங்க இல்லையா. அதுல ஒருத்த முன்னுக்கு சொல்ல, எங்கன்னு அரசர் கேட்ட உடனே பெங் பட்டாளயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த அரசவைக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அரசர் கேட்க, இளவரசருக்கு அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் அவரு வண்டியில போனாரு, அதுக்கப்புறம் எப்படி அவரை அசாசின்ஸ் துரத்திட்டு வந்தாங்க, எப்படி அதுல இருந்து இவர் உயிர் தப்பிச்சு போனாரு, இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு ஜுங்குவாவை நான் வாசல்ல நிக்க வச்சேன். இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி என்ன ஆச்சுங்கிறத சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆனா ஜிங்குவாவை காணும், இவங்க மட்டும் உள்ள வந்திருக்காங்க, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அரசர் அதை பார்த்து இளவரசன் கிட்ட, உன்கிட்ட ஏதாவது கடைசியா சொல்ல வேண்டியது இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாப்பா நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேச போறேன், இப்போதைக்கு அது ரொம்ப அர்த்தமுள்ளதாகவே இருக்கும், அவரு சொல்றதும் உண்மையாதான்ப்பா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடியே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், ராணுவத்துக்குள்ள ஒரு உறவாளி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பதட்டப்படுறாங்க. அந்த சமயத்துல இளவரசர் வெளியில இருந்து ஒரு காவலாளியை கூப்பிட்டு அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற அரசருக்கு அதை தெரியப்படுத்தின உடனே அவரும் மந்திரிகளுக்கு சைகை கொடுக்கறாரு. சைகை கொடுத்த உடனே வெளியில இருந்து காவலாளி அதை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்க, என்னத்தை எடுத்துட்டு வராங்கன்னா ஒரு பெரிய மர பேழை மாதிரி இருக்குங்க. அதை கொண்டுட்டு வந்த உடனே இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆர்வப்படுறாங்க. வந்தவரோ, என்னோட பேர் லூக்கி அரசரே, உங்களுக்கு தலை வணங்குறேன் அப்படின்ற மாதிரி முட்டி போட, இந்த சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்ல, அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் திறந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இளவரசர் டக்குன்னு பக்கத்துல ஒரு மந்திரி நிக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட இதை கூட அவர் அழகா இதை திறந்து பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதை காட்ட, அவரும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, தேவையில்லை நீங்களே திறந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எனக்கு மனசாட்சிக்கு ஒத்துக்கல, நீங்க தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இளவரசரும் சொல்ல, சரி உங்களோட பையனான அமைச்சர் ஜூமிங்க இங்க கூப்பிடுறேன் அப்படின்னு மிங்க கூப்பிடுறாங்க. மிங்க முன்னாடி அந்த பெட்டியை திறந்து பார்க்க, அதுக்குள்ள ஜுவாங்கோட தலை. ஆமா இவனுக்கு ஆல்ரெடி நான் வெளியிலே மரண தண்டனை, ஏன்னா இவன் தான் அந்த உளவாளின்னு அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்ல, அவங்க அப்பாவான பிரதமருக்கு பயங்கரமான ஆத்திரமும் கோவமும் வெஞ்சன்ஸும் கண்ணுல அப்படி தெரிக்குது. இளவரசர் உடனே இங்க இருந்து நான் மருத்துவத்துக்காக சாரியட்ல அரண்மனை நோக்கி வரும்போது அவன் தான் என்ன கொல்றதுக்காக அசாசின்ஸை அரேஞ்ச் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்ணா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் இவங்க பிளான் பண்ணி என்ன வாசல்லே பிளாக் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு கேட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கு நான் என் கையாலே மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அரசருக்கும் ஒரு வித கேள்வி, ஆமாப்பா நான் அவனை கொல்றதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு தான் அவன் வாயாலே உண்மையா ஒத்துக்க வச்சுக்கிட்டு தான் அவனை கொன்னேன், ஆனா அந்த துரோகிய அவ மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பிரதமர் அவர் மாறி பார்க்க, பிரதமர் சும்மா இருப்பாளா, அரசரே இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கு, இளவரசர் சொல்றது பொய் மாதிரி இருக்கு, நீங்க மனசாட்சி உள்ளவர் எல்லாத்தையும் விசாரிங்க, இளவரசரோட ஒரே முடிவை மட்டும் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்றேன், அவன் தனிப்பட்ட முறையில தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணானோ சொல்றேன், அதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு பிரதமரே அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் மாட்டிக்கிட்டான்றது அரசருக்கும் தெரிஞ்சிருது, அரசவைக்கும் தெரிஞ்சிருது. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த கதையில நீங்க இளவரசரை கொல்றதுக்கும் எதிரி நாட்டு படைத்தலைவியை கொல்றதுக்கும் யாரோ ஒருத்தர் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அது யாரா இருக்கும்னு உங்களோட கெஸ் சொல்றீங்களா? தேங்க்யூ.